அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பக்னி மகிஷ பிராணாபகே கரோத்யே கேலா நின்மித தூம்பிரலோச்சனவதே ஹே சண்டமுண்டாச்சனி நிஷேஷிகிருதரத்த பீஜதன்சே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சங்கரா துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரமண உமா பார்வதி காளி கைமவதி சிவார்த்தினயனி காத்யாயனி வீணா வேணுகான பிரியலோரிணி கல்யாணி ஊடுராஜ பிம்பவதனா சாம்ராஜ்யசாலினி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அன்பான நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம், சப்தமி திதி இரவு வரை இருக்குது. பின்னாடி அஷ்டமி வந்துடுது. கேட்ட நட்சத்திரம் ராத்திரி 10:41, பின்னாடி மூல நட்சத்திரம் வந்துடுது. யோகம் இப்போ மரண யோகம், அந்த மூலம் வந்த உடனே அமிர்த யோகம் வருது. அதனால் அது இரவு 10:41 வரையும் மரண யோகம் இருக்குது. அதனால் இந்த யோகம் நன்றாக இல்லை. ராகுகாலம் எப்போதுமே வெள்ளிக்கிழமை 10:30 to 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 to 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்களாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்று சூரியன், சுக்கிரன், ராகு மீனத்தில் இருக்காங்க. குரு பகவான் ரிஷபத்தில், மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது. கேது பகவான் கன்னியில் இருக்குது. இப்போ சந்திரன் இப்போ இங்கே இருக்கார். அந்த கேட்ட நட்சத்திரம் இருக்கிற வரையும் சந்திரன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் மூலம் வந்தோடனே தனுசுக்கு வந்துடுறாரு. புதன், சனி கும்பத்தில் இருக்காங்க. இது இந்த கிரக நிறங்கள் அமைப்பு. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்களே எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று அருமையான நாள். என்ன நல்ல நாள்னு கேட்டீங்களா? குரு 2ஆம் இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்துல குரு இருப்பது எல்லாருக்குமே நன்மை. இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் இருப்பது நன்மை. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கு. அதாவது சனி பகவான் எப்போதுமே பாவ கிரகம்னு பேர் இருக்கு. அதனால 3, 6, 11 நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், 6, 11 இந்த இடங்கள்ல இந்த சனி பகவான் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி அவங்கவுங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியம் கூட நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது பிரச்சனைனா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு 11, சனி 10 இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் ரிஷப ராசிக்கு நல்ல அமைப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நடந்து கொண்டீங்கன்னா நல்லது. அடுத்து மிதுன ராசி என்பதே உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்குது. உடம்பு இந்த மாதிரி அடிக்கடி படுத்த பார்க்கும். அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவெல்லாம் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் ராகு 10 இருக்கார். தொழில் நன்றாக இருக்குது. சூரியன் 10, ராகு 10, சுக்கிரன் 10. இதெல்லாம் தொழில் சாணம் நிறையா இருக்கும். வருமானம் நிறையா வரும். ஆனால் செலவு நிறையா ஆகும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியம் பூரா உங்களுக்கு நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு நல்ல வீடு இல்லை 10ஆம் இடத்துக்கு. அதனால் அவர் நன்மையை செய்ய மாட்டார். நிச்சயமாக ஏதாவது கெடுதலை பண்ணிவிடுவார். அதனால் அந்த வீட்டு குரு மொத்தத்தில் நல்லவர் தான். ஆனால் அந்த வீட்டுக்குடைய பலனை அவர் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அது அவருடைய கட்டளை. அந்தந்த வீட்டுக்குடைய பலன்களை அந்தந்த கிரகங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த சிம்மராசி என்பது கொஞ்சம் பணிய மாட்டீங்க. கொஞ்சம் கரெக்டாக நிமிர்ந்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பணிச்சிங்கன்னா தொழிலில் பிரச்சனையில் வராது. ஏன்னா தொழில் நமக்கு பிரச்சனையில் வரக்கூடாது. இப்போ மக்கள் கடை வச்சுருக்கோம், மக்கள் வர்றாங்க, மக்கள்கிட்ட
அப்படியே கோபமாகவே பேசினா ஒரு பிள்ளை கடைக்கு வர மாட்டாங்க. அன்போடு அனைவரோடு பேசினா தான் எல்லோரும் வருவாங்க. அதனால் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். இந்த கன்னிராசி என்பதுக்கெல்லாம் ஒரு குரு பகவான் 11ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் என்ன எவ்வளோ நாளைக்கு போகிறேன்னா சித்திரை மாதம் 28ஆம் தேதி மத்தியானம் 1:19 வரை இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவர் எங்கே வந்துடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் இப்போ இந்த 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதம் உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் உங்களுக்கு 6ல் இருக்கார், அது ஒரு நல்ல அமைப்பு. துளாராசி என்பதில் உங்கள் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் குரு இன்னும் கொஞ்சம் நாள் தான், இந்த 2 மாதம் தான், 2 மாதம் கூட இல்லை, நெருக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு நல்லது நடைபெறும். அடுத்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. இப்போ எதுவும் புதுசாக எதுவும் அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்யாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், நல்லதே செய்வார், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் அந்த 2 மாதம்தான். அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த 8ஆம் இடம் நல்ல இடம் இல்லை. அதனால் அன்பான நேயர்களை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதற்கு ரொம்ப நல்லது, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும், நல்ல காரியங்கள்லாம் தடைப்படும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு பகவான் 4ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தனுசு ராசி என்பதற்கு. இருந்தாலும் குரு ராசிநாதன் குரு பலமாக இல்லை, அதனால் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ல் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு நல்லது. ராகு பகவான் 3ல் இருக்கார், அதுவும் நல்லது. ஆனால் அன்பான மகர ராசி என்பதை ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7:30 முடிய போகிற நேரம், கழிவு நேரம் என்பது கவனமாக இருக்கும். மொத்தத்தில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும். நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, வண்டி வாங்கினதில் ரொம்ப கவனமாக போகும், மெதுவாக போகும், வேகம் வேண்டாம். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதை உங்களுக்கும் 7ல் இருக்கிறது. உங்களுக்கும் குரு பகவான் சரியில்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கிறது. அன்பான மீனராசி என்பதை உங்களுக்கும் குரு பகவான் சரியில்லை, 7ல் இருக்குது. பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதற்கு குருவுடைய பார்வை நல்லா இருக்குது, 9ஆம் இடத்தை பார்க்குற. இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3, 4 இன்னும் 2 வருஷத்துக்கு, இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே குரு பகவானுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா இல்லை. இன்னும் 14 மாதங்கள் சரியில்லை. ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க, தொழில் நன்றாக இருக்கும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். இருந்தாலும் 7:30 இருக்கிறது. 7:30 இருக்கிறதுனால அந்த 3 ராசி என்பவர்களும் சனிக்கிழமை விரதமாக இருக்கும். சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளு அன்னம் தயார் பண்ணி காக்காய்க்கு வைங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதாவது எதையுமே நாம் என்ன பண்ணணும் கேட்டீங்களா, கிடைக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளணும். அது என்னங்க கிடைக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்னா, கொடுத்தா தானே பெற்றுக்கொள்ள முடியும், கொடுக்கலைன்னா எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்னா. இதை சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பழித்து விட்டோம் என்ற ஒரு எண்ணத்தினால நமக்கு இது இப்போ வேண்டாம், இன்னும் 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறவனுடைய பொருள் என்னவென்று கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு திருமணமாகி புதுமண தம்பதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை நமக்கு இப்போதைக்கு வேண்டாங்க, வேறு 3 வருஷம் போட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோங்கிறாங்க. அதனால் அந்த குழந்தை ஏற்படுகின்ற பொழுது அது ஏற்படாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை பூரா செய்கிறாங்க. ஏற்பட்டதை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இது வெறும் மாபெரும் தவறு, இது பெரிய குற்றம். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். கொடுக்கின்ற பொழுது எதையும் பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் திருப்பி நம்ம என்ன தவம் கிடந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் குழந்தை இல்லை என்றால் மனிதனாக பிறந்து பயன் இல்லை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் கஷ்டம்தான், பற்றாக்குறை தான். எல்லாருக்கும் ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா அவனுக்கும் பற்றாக்குறை தான், அவனுக்கும் பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர், அவர் என்கிட்ட நான் சென்னைக்கு வந்தோடனே என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தார். அவர் மோன இந்த ஊருக்கு நான் வந்த புதுசில் அவருக்கு வந்து ஜாதகம் பார்த்தார். அந்த பையன் அமெரிக்காவில் மாதம் 10 ரூபா சம்பளம் வாங்குகிறான். பிரமாதமான பங்களாக்கள், காரு எல்லாம் இருக்குது. இங்கேயும் சென்னையில் இருக்குது. அவர் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, பென்ஷன் வாங்குறாரு.
பையனுக்கு கல்யாணம் முதல்ல ஒரு கல்யாணம் ஆகி பிரச்சனையை கொடுத்து அடுத்து இந்து வரை கல்யாணம் ஆகலை. காரணம் என்ன? வயது கடந்து விட்டது. அப்போ அது முறையாக அமையலை, முறையாக பார்த்து செய்யலை, அதனுடைய விளைவு தான். அதனால் எப்படி எவ்வளவு பொருள் இருந்தேன்னா என்ன, கார் இருந்தேன்னா, பங்களா இருந்தேன்னா, பணம் இருந்தேன்னா, என்ன வசதி இருந்தேன்னா, மனைவி இல்லை, குழந்தை இல்லை, சுகம் இல்லை. மற்றெல்லாம் நடக்குது, சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு, வீட்டில் வேலைக்காரங்களாம் இருக்காங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, நேரத்துக்கு சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியாக இருக்காரு, சுகத்தை அனுபவிக்கிறார். ஆனால் அந்த இல்லற வாழ்க்கை என்பது இல்லை, முறையான இல்லற வாழ்க்கை இல்லை. முறையற்ற இல்லற வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும், முறையான இல்லற வாழ்க்கை இல்லை. அது பிரயோஜனம் என்ன இருக்குது? மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் நம்ம வம்ச விருத்தியாகணும். நம்ம வம்ச விருத்தியாவதுக்கு ஏதோ ஆணோ பெண்ணோ ஒன்று இருக்கணும். அதனால் இந்த குழந்தைய ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி போடுறாங்க. அது இந்த பெண்கள் தான் ரொம்ப தவறு செய்கிறாங்க. ஏன்னா இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் என்ன இருக்குது தெரியுமா? முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு பெண்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அந்த தாய்மைக்கு இருக்கிற சுகம் வேறு எதுக்குமே கிடையாது. மேல நாட்டில் எல்லாம் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஒரு குழந்தை போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அவங்க. அது வேறு, அவங்களுடைய கல்ச்சர் வேறு. நம்முடைய கல்ச்சர் உலக நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் நம்ம நாட்டுடைய கல்ச்சர் தான் மிகச்சிறந்தது. மேல நாட்டில் இருந்தெல்லாம் இங்கே நம்ம இந்திய தமிழ் கல்ச்சர் படி, இந்திய சம்பிரதாய முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அங்கே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க நாகரிகத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு அவங்க கல்ச்சர் படி நம்ம திருமணம் பண்ணுறோம், செருப்பு காலோட திருமணம் பண்ணுறோம். அவங்க இங்கே 18 முளை புடவை கட்டிக்கிட்டு, ஆண்கள் பஞ்சகச்சம்னு சொல்கிறது அந்த வேஷ்டி கட்டிக்கிட்டு, அவங்க பிராமண சம்பிரதாய முறைப்படி எங்களுக்கு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு இந்த திருமணத்தினுடைய அமைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் படித்தவங்க தானே, நம்மளை விட நிறைய மேல்நாட்டில் படித்தவங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த காரியத்தையும் நம்மளா தள்ளி போடக்கூடாது. நம்மளா எதையும் வேண்டான்னு சொன்னோம்னா அப்புறம் திருப்பி கிடைக்காது. அதாவது எது எப்பப்ப அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. காலத்தே பயிர் செய் அப்படின்னா எல்லாத்தையும் காலத்தில் இப்போ படித்து முடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு 30 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அதுக்கப்புறம் கல்யாணம் நடப்பது என்பது சந்தேகம். அதுக்கு தான் காலத்தே பயிர் செய் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் அன்பான நேயர்களை தவறாக நினச்சிக்கிறாதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் அவதிப்படுறாங்க. அதனால் அதை பற்றி சிந்தனை இல்லை. இது பணம் போறல, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, 2 பேர் சம்பாதிச்சு பணம் போறலைங்கிறாங்க. அதாவது மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் புருஷன் முன்னாடி உள்ள குடும்பம் நடத்தத்தான் செய்கிறான். மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், 50,000 அவன் குடும்பம் நடத்தத்தான் செய்கிறான். 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு குடும்பம் நடத்த முடியுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. போராது, பற்றாது தான். வீடு வாடகை கொடுத்தோம்னா 10 ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு வாடகை கிடைக்காது. அப்புறம் அதுக்கு மேலே 40 ரூபாய்க்கு இருக்கணும். 2 குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு படிக்க வைக்கணும். இப்போ எல்லாருமே தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க விரும்புகிறாங்க, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வாய்ப்பு இல்லை. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சோம்னா அது படிப்பு ஒழுங்காக வர மாட்டேங்குது, சொல்லி கொடுக்குற மாட்டாங்க. அந்த கல்வி படிக்கக்கூடாது, இந்த கல்வி படிக்கக்கூடாது, ஆங்கிலமும் தமிழும் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு மற்ற மொழியெல்லாம் படிக்கிறதுக்கு அரசு பள்ளியில் வாய்ப்பு இல்லை. தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்லா மொழியும் படிக்கலாம். அப்போ எல்லா மொழியும் படிக்கணும், எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை, எதையும் நாம் கிடைக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கிடைக்கின்ற பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டோமையானால் அப்போ அதுக்கப்புறம் நாம் என்ன தலைகீழ நின்னாலும் அது கிடைக்குமா என்பது சந்தேகம். இயற்கையை நாம் மாற்றி அமைக்கக்கூடாது. இயற்கையை மாற்றி அமைத்தோமையானால் நமக்கு நிறைய சிரமங்கள்லாம் வரும். அதனால் நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த படித்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற, குழந்தை பேட்டை மட்டும் தள்ளி போடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணால் அடுத்த ஆண்டு குழந்தை, அதுதான் முக்கியம். தாய்மைக்கு இருக்கிற சுகம் இருக்கு பாருங்க, அது மாதிரி சுகம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னால், ஈண்ட பொழுது பெரிதுவுக்கும் தாய் தன்மகனை சார்ந்தோன் என கேட்கவும். ஈடுகின்ற பொழுது
வலி ரொம்ப தாங்க முடியாத வலி அவளுக்கு. அதுதான் பெரி துவக்கும் என்று சொன்னான். எல்லாம் தமிழ் சொல்லுதான். ஈன்ற பொழுது, ஈடுகின்ற எழுது என்பது பெற்றெடுத்தல் வேறு. மாடு கண்டு ஈண்டுச்சா, வாழை மர தாறு ஈண்டுச்சான்னு போட்டுச்சான்னு சொல்றது இல்லை. அதனால இப்போ எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதனால ஈன்ற பொழுது பெரியோக்குண்டாய் தன்மகனை சார்ந்தோன் என கேட்ட போது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குரல் சொன்னான். யாழினிது குடல் என்று கூறுவர் மக்கள் தம் மடலை சொல் கேளாதார். யாழினிது, யாழ்னா வீணு, குடலினிது புல்லாங்குடல் என்று கூறுவார். இந்த மக்களுடைய மடலை சொல்லை கேளாதவங்களாம் எப்படி இருப்பாங்க? அந்த மடலை சொல்லுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வள்ளுவன் தந்த கூற்றுகள் மாதிரி உலகத்தில் எதுவுமே இல்லை. அருமையான கூற்றுகள். ஒரே பாடல்ல, ஒரே இதில் மக்கள் பேருங்கிற பாடல்ல ஒரு, அதாவது 4 பாடல் 4 குறள் அப்படியே வரிசையாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஈன்ற பொழுது பெரிதும் குந்தாய் தன்மகனை சார்ந்தோர் என கேட்ட போது அப்படின்னா, இப்படியெல்லாம் வள்ளுவன் சொல்லியிருக்கான். நம்ம இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த குழந்தையினுடைய சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி சுகம் உலகத்தில் எதுவுமே இல்லை. மனிதனாக பிறந்து அந்த குழந்தை என்றால் இல்லை என்றால் அவன் மனிதன் இல்லை என்று ஒரு பொருள். ஆகவே அன்பான நேயர்களை, எதையும் நாம் கிடைக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம வேண்டான்னு போயிட்டோம்னா அப்புறம் தவ கிடந்தாலும் கிடைப்பது ரொம்ப அரிது. அதனால் அது இறைவனுடைய செயல். எதையும் தள்ளி போடாதீர்கள். திருமணத்திலேருந்து, குழந்தை பேர்லேருந்து அப்புறம் பார்த்துக்குருவோம். நான் படிக்கிறேன், என் பொண்ணு படிக்கிறா, டாக்டருக்கு படிக்கிறா, டாக்டர் மாப்பிள்ளையாக கிடைக்கணும், அதுக்காக தேடிட்டு இருக்கோம். வயசு 32 ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னா எப்பொழுது வாழ்வது? எப்பொழுது குழந்தையை பெற்றுக்கொள்வது? டாக்டருக்கு படிக்கிறவங்க குழந்தையை பெற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தொழிலுக்கு இடைஞ்சலாக இருக்குமா. குழந்தை பெறுவது சம்பாதிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குமா. எவ்வளவு பெரிய தவறான கருத்து பாருங்கள் அன்பான நேயர்களை. அதனால் நம்ம எல்லோரும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க, தவறாக நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்கிறேன். அதனால் நமக்கு எப்பொழுது என்னென்ன கிடைக்குமோ அதை பெற்றுக்கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை பிரார்த்தனை செய்து, வள்ளல் பெருமான் வள்ளியில் மணால் முருகனுடைய அருளால் நாமெல்லாம் நலனுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.